கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். விநாயகரின் அவதார தினமாக கருதப்படும் ஆவணி மார்ச் மாத சதுர்த்தி தினமான செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக சிறிய அளவிலான சிலைகள் முதல் 10 அடி வரையிலான சிலைகள் வரை ஆங்காங்கு வைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் உதகை, கோத்தகிரி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் உதகை, குன்னூர் பகுதிகளிலும் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் நடைபெற்றது. இந்து முன்னணி சார்பில் உதகையில் விநாயகர் விஜர்சன ஊர்வலம், இந்து முன்னணியின் சார்பில் உதகை சேரிங் கிராஸ் தேவாங்கர் திருமண மண்டபம் அருகிலிருந்து பகல் 12:30 மணிக்கு அன்னதானம், 2 மணிக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3:45 மணிக்கு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விஜர்சன ஊர்வலம் தொடங்கியது. இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அம்பாள், கார்த்திக், சுப்பிரமணி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறப்புரை மருதாச்சல அடிகளார், எழுச்சியுரை கிருஷ்ணன், பிஜேபி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். பாம்பகேசில் பகுதியில் 151 கிலோ லட்டு தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலதாளம் முழங்க வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சேரிங் கிராஸ், கமர்சியல் சாலை, காஃபி ஹவுஸ் ரவுண்டானா, மார்க்கெட், மெயின் பஜார், மின்வாரிய ரவுண்டானா வரை ஊர்வலம் நடைபெற்றது. இதன் பின்னர் உதகைக்கு அருகே காமராஜர் அணைக்கு சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிஷா தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் துப்பாக்கி ஏந்திய சிறப்பு படை போலீசார் கண்காணிப்பு உள்ளிட்டவையும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து காமராஜர் அணைக்கு கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் படகு மூலம் அணையில் கரைக்கப்பட்டன. வீடுகளில் வைக்கப்பட்ட சிலைகளும் கரைக்கப்பட்டது. நீல நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் விநாயகர் சிலைகள் மற்றும் விநாயகருக்கு கூலிங் கிளாஸ் அணிந்து ஊர்வலமாக அழைத்து வந்த காட்சிகள் காண்போரை ஈர்க்கும் விதமாக அமைந்திருந்தது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.